என் அருகிலே உட்காருவதற்கு தகுதி வேண்டும். நான் என்னுடைய இருக்கை சீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் பக்கத்துல இருக்கிற அந்த நபர் எனக்கேற்ற தகுதி அவன்கிட்ட இருக்கணும். அப்பதான் அவன் என் பக்கத்துல உட்காருவதற்கு நான் இடம் கொடுப்பேன். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படிதானே? என்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குதா என்று அந்த தகுதியை பார்த்து வேலையை கொடுப்பாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படிதானே? சரி, அதே போல என் அழகுக்கு அவன் அழகு தகுதியா இருந்தா தான் அவனோட நான் சேருவேன், திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தெரியும்ல? சரி, இப்போ என்கிட்ட அவன் பேசுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்றவங்கள கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா. அப்போ இந்த தகுதி பார்த்து ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு கூட்டம் இருக்குது, அதை பார்த்திருக்கீங்களா? இவன் என்ன ஆசீர்வதிக்க இவனுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு பாக்குற ஒரு கூட்டம் இருக்குது. அதுதாங்க இன்றைக்கு கிறிஸ்தவம். இவன் என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு பாக்குற கூட்டம். அதனாலதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ உலகம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஏன்? இயேசு கிறிஸ்து சாதாரண மனுஷன், அவரையே அவரால் காப்பாத்திக்க முடியல, அவரே சிலுவையில் அறையப்பட்டாரு அப்படின்னு சொல்லி அவரு என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இந்த உலகத்துல இருக்குது. ஐஸ்வர்யம் உள்ள அந்த தகுதி உள்ள கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு தேடி ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்குது. அது மாத்திரமல்ல, என்னை ஆசீர்வதிப்பதற்கு அந்த ஊழியக்காரருக்கு தகுதி இருக்குதா, அந்த ஊழியக்காரர் 10 கார் வைத்திருக்கிறாரா, 1000 சர்ச்சு வச்சிருக்கிறாரா, அவரை சுத்தி 100-200 பேர் நிக்கிறாங்களா, அப்போ அந்த ஊழியக்காரருக்கு என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு தகுதி இருக்குது சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. சரி, அப்போ அவரு சொல்லி நான் கேட்கணும்னா அவர் என்னை விட மேல இருக்கணும்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்குது. அப்படி இன்றைக்கு தகுதி பார்த்து இன்றைக்கு சீரழிந்து போற ஒரு கூட்டம் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடுத்தரத்துல நிக்கிற கூட்டத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தகுதி இல்லாதவனை, ஒன்றும் இல்லாதவனை, பேதுரு மீன் பிடிக்கிற தொழிலாளி, அல்லேலூயா, சாதாரண மனுஷர்களை தேடிதான் கிறிஸ்து வந்தார். ஆனா பேதுருடைய நிழல்பட்டு அநேக பேர் சுகமடைந்தார்கள். சாதாரண மனுஷரை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய அற்புதத்தை செய்தார். எந்த தன்னை தாழ்த்தி நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி, நான் ஒன்றுமே இல்லை, நான் வெறுமையா இருக்கிறேன் என்று சொல்றவன்கிட்ட தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார். அந்த நபர் யார் மேல கைய வைக்கிறாரோ அடுத்த நிமிஷமே அவனுக்கு விடுதலை. அந்த நபர் யாரு ஆசீர்வதிக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதம் அந்த விசுவாசிக்கு போய் சேரும். அதனால ஒரு காலமும் தகுதி பார்த்து போகாதீங்க. இந்த ஊழியக்காரர் ஃபேமஸான ஊழியக்காரரா, இந்த ஊழியக்காரருக்கு யாருமே இல்லை, அதனால இந்த ஊழியக்காரரை கிட்டே சேர்க்காதுங்க, அவங்க வாசல் படியிலே சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்ற அநேக பெருமை பிடிச்ச மனுஷர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா நீங்க எந்த ஊழியக்காரனை ஒன்று இல்லைன்னு சொல்லி நீங்க வெளியே தள்ளுறீங்களோ அந்த ஊழியக்காரனை தான் கர்த்தர் பக்கத்துல வச்சிடறாரு. அது பெரிய ஒரு வைத்தறிச்சல் ஆயிடுது. யாருக்கு? இந்த ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிற சில ஊழியக்காருக்கும் சரி, சில
விசுவாசிகளையும் சரி, சில உலகத்தார்களும் சரி, ஒன்றுமே இல்லாம இருந்தான். கட்சியில பாருங்கய்யா, இன்னைக்கு கார் வச்சிருக்கிறான், எல்லாம் வச்சிருக்கான் ஐயா, அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான். காரணம் அவனுடைய தாழ்மையை பார்க்கிறார். தாவீது பாவம் செய்யும்போது கூட நான் செஞ்ச பாவம்னு சொல்லி ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தினான். அவர் இரக்கமாக இறங்கினார். அதே போல இந்த பாவியா இருக்கிற என் மேல கிருபையா இறன்னு சொன்ன தன்னை தாழ்த்தினான். பாத்தீங்களா, அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதனால தகுதியை பார்க்காதீங்க, கர்த்தருடைய கிருபையை பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய அன்பை பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய கனியை பாருங்க. தகுதி பார்த்து நீங்க ஓடுனீங்கன்னா எங்க ஏசி இருக்குது, எங்க டான்ஸ் இருக்குது, எங்க நல்ல நல்ல காட்சி, நல்ல நிகழ்ச்சி இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அது டைம் பாஸுக்காக நீங்க போலாம். ஆனா கொடுக்கிற இடத்துல கொடுங்க, வாங்குற இடத்துல வாங்குங்க. அல்லேலூயா. இந்த ஏழை பிள்ளைங்களை கண் நோக்கி எப்பவும் பாருங்க. ஏன்னா அங்கதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுது. ஐஸ்வர்யவான்கள்ட்ட கர்த்தர் வெளிப்பட மாட்டார். அவங்க கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் தான் வெளிப்படும். அவங்க கிட்ட இருக்கிற பணம் தான் எல்லாம் அப்படியே ஒரு சிக்கி சிக்கி சிக்கின்னு காட்டும். ஆனா கர்த்தர் அங்க இருக்க மாட்டார். ஒன்றுமில்லாத சாதாரண மனுஷங்கிட்ட தான் கர்த்தருடைய வல்லமை இருக்கும். ஆனா அந்த மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் தன்னை தாழ்த்தி, இந்த உலகமெல்லாம் ஒன்றுமில்லை, நீர் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லும் பொழுது கடைசி வரைக்கும் கர்த்தர் அவனோடு இருப்பார். அவனுடைய முகத்துல இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகவே இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்றாரு. தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். God bless you.